வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன். டிவிகேன்ற கட்சி வந்து ஒரு மாபெரும் கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார், அது உண்மையா? தொண்டர்கள் வந்து அதிக அளவில் சேர்ந்துருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா 1 கோடி பேரை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கே சார், அது உண்மையா? ஆமாம், ஏறக்குறைய அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே வந்துருச்சு. நம்ம ஒரு 2 மாதம் முன்னே கூட பேசியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் 85 லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள். அதுவும் என்னென்னா ஆன்லைனில் உறுப்பினர்கள். அது ஆரம்பத்தில் ரொம்ப கேலிலாம் பேசினாங்க. வந்து இதை டார்கெட்டே வந்து 1 கோடி பேர் அப்படின்னு. 1 கோடி பேர் வந்து பெரிய கட்சிகள்லேயே 1 கோடி பேர் உறுப்பினர் இல்லைங்க, ஏங்க இது மாதிரிலாம்? அதுவும் ஆன்லைனில் எப்படிங்கன்னு வந்து அதுக்கும் ஒரு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து என்னென்னு புரியாமல் வந்து ஆன்லைனில் யார் வேணாலும் உறுப்பினர் ஆகிடலாமேன்னு அவங்க தெளிவாக ஓட்டர் ஐடியோடைய நம்பரை வச்சு, அது இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணவே முடியும். உங்கள் பேர், ஊர், ஓட்டர் ஐடியோடைய அந்த எண்ணு, ஓடிபி இதோடு சேர்த்து தான் நீங்கள் வந்து ஆன்லைன் பண்ண முடியும். இப்போ 1 கோடி எட்டுருச்சு. அதுவும் கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷத்தில் 1 கோடி உறுப்பினர்கள். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கட்சி அப்படின்ற ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இது என்னென்னா, நீங்கள் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றாங்க இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச விஜய் தான் இந்த முழுமையாக ஒரு முழுமையான டிஜிட்டல் இந்தியா வந்து எங்கள் கட்சியில் காமிச்சிருக்காரு தோடுது. இதெல்லாம் மீறி வந்து இந்த 1 கோடி பேர் வந்து எல்லாம் வாக்காக மாறிடுமா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கேள்வி வைப்பாங்க. சரி, 1 கோடி பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து இளைஞர்கள் தான். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 லட்சம் வாக்காளர்கள் கண்டிப்பாக சாலிடாக டிவிக்கு ஓட்டுப்படுவாங்க. இப்போ மற்ற கட்சிகள் நீங்கள் தமிழகத்தில் வந்து நீங்கள் சொல்லலாம், டிவிக்கு என்ன பெரிய அதுவா நம்ம பொதுவாக பேச, நமக்கு ஒன்றும் டிவிக்கு ஆனவங்க ஆகாதும் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு மிகப்பெரிய பலம் வந்து டிவிக்கு. உண்மைதான், 1 கோடி பேர் பெரிய சாதனை தான் அது சார். அடுத்தடுத்து டிவிகேவோட மூவ் என்ன சார்? ஏன்னா எதுவுமே தெரியாமல் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. உள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்குதா, இல்லை சுமூகமாக போய்கிட்டு இருக்கா, அதுவும் தெரிய மாட்டேங்குது. வெளியிலையும் எந்த ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் எதுவும் அவங்க கையில் எடுக்கிறது இல்லை. என்ன ஒரு மாதிரி ஐடியலாக போயிட்டுருக்கா சார்? எந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க என்ன, இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நமக்கு ஒரு புரிதல் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ பெரிய தொண்டர்கள், அவ்வளோ பெரிய நிர்வாகிகள், அவ்வளோ பெரிய குழுக்கள், அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது இது அவங்களுக்கு எப்போது இதுவாக இருக்கும். அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்ட்டு வந்து இன்னும் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லலை. பட் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பூத் ஸ்லிப் கருத்தரங்குக்கு வேலூருக்கு வரப்போகிறாரு விஜய். அதுக்கான இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த கொங்கு மண்டலம், இப்போ வட மாவட்டங்கள், வேலூருக்கு வரும்போது திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள சேலம், தருமபுரி, சேலம் அங்கே போயிடுச்சுன்னு இந்த மாதிரியான இந்த பெல்ட்டில் உள்ள ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க இது பண்ணாங்க. இதெல்லாம் மீறி மக்களை சந்திக்கிற பயணம் அப்படின்ட்டு வந்து அனுமதி கிடைக்குமா விஜய்க்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அப்போ மீடியாக்கள் என்னென்னோ, நீங்கள் மதுரையில் ப்ரெஸ் மீட் கொடுக்காம அவர் சென்னையில் கொடுத்துட்டு போயிட்டார். கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலை விஜய். கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப அது ப்ரெஸ் மீட் மாதிரியே தெரியலன்னு போது அவர் ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ முதல்வர்கிட்ட இதே மீடியா தான் என்ன நீங்கள் ஆக்கப்பூர்வமான கேள்வியெல்லாம் கேட்டீங்க, இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்குதுன்னு கேட்குறீங்க ஊட்டியில், இது எப்படிங்க வந்து அப்படின்னு ஒரு இதுவான விஷயந்தான் வந்து மீடியா. நீங்கள் எப்படி கேட்குறீங்க? உண்மைதான், விஜயகாந்த் இருக்கும்பொழுது அவர் வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி, அவரை கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு அவர் வந்து எதிர்வினையாக்கி அவர் எதிரான ஒரு ஆளாக மாற்றி அவரை போல்டு ஆச்சு. அது மாதிரி விஜயை கொண்டு வந்து பார்க்கலான்ட்டு ஒரு சிலர் நினைக்கிறார்களா இல்லைன்னு தெரியல. விஜய் இப்போ இதுவும் இதே போல தான் நாம் பேசுகிறப்போ விஜய்க்கும் தெரியாதான் வந்து. அப்போ மீடியாவை சந்திக்காதது என் விருப்பம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சந்திக்கல இல்லை, அப்போ என் செய்தியை போடாதீங்க, என் செய்தி சம்மந்தமான இதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வந்து. இது மக்கள் எதிர்த்துலையும் இதே கேள்வி தானே சார் இருக்கும்? மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க, மக்கள்கிட்டையும் இதே கேள்வி தானே. ஏன் ஒரு மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாங்க? மக்கள் யாருமே கேட்கலையா? நிறைய பேர் அந்த கொஸ்டின் இருக்கும் இல்லை சார் மைண்டில்? நிச்சயமாக இருக்காது. மக்கள் வந்து மீடியாவை ஏன் சந்திக்கலன்னு கேட்கவே மாட்டாங்க. விஜய் பேசினா கண்டென்ட் ஆகிடுப்பது வந்து இல்லை, அவர் பேசுறது கண்டென்ட் ஓகே சார். பட் அவர் வந்து எந்த பிரச்சனைக்கு அவர் என்ன புரிதலில் இருக்காரு இதெல்லாம் அவருக்கு தெரியுதா? எக்ஸாம்பிளுக்கு இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் என்னானந்த் அவர்கள் பேசவே இல்லை, ராஜ்மோகன் சார் தான் பேசினார். அப்படி இருக்கும்போது இவர் அந்த விஷயத்தில் இவருக்கு என்ன புரிதல்? நினைவேந்தல் கூட்டத்தில் புஷி ஆனந்த் பேசலன்னு எந்த மக்கள் வந்து கொந்தளிச்சு எவ்வளோ பேர் கருத்து போட்டிருந்தாங்க வந்து. மக்கள் வந்து அந்த சமநிலைக்கு வந்துட்டாங்க சார். என்னானந்த் அவர்களுக்கு வந்து அது ஆளுமைக்கான ஒரு திறமை இருக்கே தவிர அவர் வந்து புரிதலா பேசுவாரு அப்படின்ற இதுலேயே இல்லாமல் மக்கள் வந்து யாரும் நீங்கள் மீடியா முன்னாடி பேசலை இது பண்ணலாம் யாரும் சொல்லுவது.
மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்க பிரச்சனை இப்படி வேணா சொல்லுங்க, எங்க பிரச்சனையை வந்து எப்போ வந்து நீங்க கேட்க போறீங்க? அதுதான் சார் சொல்றேன். அது நீங்க மீடியா முன்னாடி பேசணும்ன்ற கூடது கிடையாது. எப்போ நீங்க களத்துக்குள்ள வர போறீங்க, எப்போ நீங்க மக்களை சந்திக்க போறீங்க, எப்போ நீங்க உங்களை வந்து நான் திரையில அவ்வளவு தூரத்துல பார்த்துட்டு இருக்கோமோ, எப்போ எங்க ஏரியாவுக்கு வர போறீங்க, எப்போ எங்க வீட்டு வாசல் வர போறீங்கன்றாங்க. இது எம்ஜிஆர் ஃபார்முலா தான் வந்து. இதை விஜய் பண்ணணும் வந்து. அதுக்கான கட்டமைப்பு என்ன அப்படின்ட்டு வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது வந்து. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் வந்து. ஏன்னா எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது, மக்கள் பிரச்சனை எவ்வளோ நடந்தது, அதுக்கே விஜய் வந்து ஒரு சின்ன போராட்டம் கூட நடத்தலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் இன்னும் ஏன் வந்து ஒரு மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரோ? ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப காலம் இல்லை வந்து, கொஞ்சம் 11 மாதம் பேச ஆரம்பிக்கும் போதே 1.5 வருஷம் இருக்குது அப்படின்னு பேசணும். 10 மாதம் 7 மாதம் தாண்டிடுச்சு, அதுக்குள்ளே தாண்டிடுச்சு வந்து. அதனால் அவ்வளோ இதுவாக இல்லை வந்து. நீங்கள் ஜனநாயகன் அது மேலே தான் இருக்கிறீங்க. ஒருவேளை விஜய் சார்ந்தவர்கள், ஏன்னா அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கட்சி கட்டமைப்புகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பொழுது விஜய் என்ன ஐடியாவில் இருக்கிறார் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் முதல் வாரத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சார், நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த மதுரைக்கு விஜய் சார் கிளம்ப போகிறாருன்றதே ஐபி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்காரு சார். அது இங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் அவர் அங்கே போனார். பட் அவர் அங்கே வரப்போகிறாரு அப்படின்றதையே இன்டெலிஜென்ஸ் பியூரோ, தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்ம எப்படி சார்? அதெல்லாம் எப்படிங்க வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து காரில் போகிறாரு, இப்போ சேலத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்க. சேலத்துக்கு போகும்போது அப்போ வந்து தகவல் தொழில்நுட்பமே இல்லாத காலம் வந்து. சேலத்துக்கோ தஞ்சாவூருக்கோ ஒரு தடவை போகும்போது சுபாஷ் சுந்தரம்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். ஒரு வேலி ஒன்று இருக்கும், அந்த வேலியிலேருந்து ஒரு பாட்டியம்மா வந்து தாண்டுற ஒரு ஸ்டில்லு வந்து மூவிங்கில் எடுத்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்த படம் வந்து மிக பிரபலமான ஒரு படம். என்னென்னா ஒரு பாட்டியம்மா ஒரு வரட்டி தட்டிகிட்டு இருப்பாங்க. தட்டினா காருங்க முன்ன என்ன கார்லாம் சரக்கு புருக்குன்னு போகுதுன்னு கேட்டோடனே எம்ஜிஆர் வராருன்னொடனே பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் ஒரு சோடா வாங்கிட்டு சாணி கையோட எம்ஜிஆரை பார்க்கணுன்றதுக்காக அப்படி தாண்டின ஒரு ஸ்டில்லை வந்து அந்த மூமெண்ட்டில் எடுத்து எம்ஜிஆர் காரை நிறுத்தி அந்த சோடா குடிச்சிட்டு போன அந்த சம்பவங்கள்லாம் உண்டு. அது அவ்வளோ பெரிய இதுவாக ஆகிடுச்சு வந்து. அப்போ அங்கே பாஸ் பண்ணும்போது தான் ஒரு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் இது வந்து உளவுத்துறை தான் சொல்லணும்னு கிடையாது வந்து. உங்கள் கட்சியில் சேர்ந்தவங்களே கூட சொல்லலாம் இல்லைங்களா? ரெண்டாவது விஜய் இப்போ ஏர்போர்ட் வரணும், ஏர்போர்ட்னா அடிச்சாங்க அக்கா வரணும், யாருமே இல்லாத இடமாண்ணா பார்க்குறோம். இன்றைக்கி இருக்குதுல்ல மச்சாம்மா இவர் விஜய் மதுரைக்கு வராரு அப்படின்னு ஒரு பொறி தான் போதும். அந்த ஒரு பொறி தான் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு 4 மணிக்கு சாயங்காலம் வரக்கூடிய விஜய்க்கு வெடிகாலம் 4 மணிக்கே அவ்வளோ கூட்டம் வந்ததுக்கான காரணம் இதெல்லாம். ஒரு மாஸ் ஹீரோ, அதுவும் வந்து இன்றைக்கி உச்ச நட்சத்திரம், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் அரசியலுக்குள் வந்தது தான் விஜய்க்கான ஒரு பெரிய பலமே வந்து. அது இப்படியான ஒரு விஷயம். நீங்கள் எங்கே போனாலும் எங்கே கால் வச்சாலும் விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் வரும். மக்களை சந்திக்கிற பயணத்துக்கு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய்க்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதுக்கு அனுமதி கிடைக்குமா, இப்போ மக்களை சந்திக்கிற பயணம் திட்டமிட்டபடி நடக்குமா, அது எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ். அதே வேளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது குளோபல் என்டர்டெயின்மெண்ட்டு ஏதோ ஒரு நார்த்துலேருந்து வர ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. இந்தியாவில் வந்து பர்சனாலிட்டிஸ் யார் நம்பர் 1 இருக்காங்க அப்படின் பொழுது விஜய்க்கு 53%, முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து 43%. சோஷியல் மீடியாவில் அது ஓடிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் எங்கு தமிழ்நாட்டில் எங்கே போய் ஒரு பிரச்சனை எங்கெங்கேயோ பேசிட்டாருன்னு கிடையாது. ஒரு பரந்தூரில் பேசுறது நேஷனல் சேனல்களில் ஒரு பெரிய செய்தியாக மாறினதுக்கு விஜயால் தான். நீங்கள் எங்கே நின்று பேசணும், ஒரு மதுரைக்கு போனதும் சரி, ஒரு கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடந்ததும் சரி, ஒரு விக்கிரவாண்டியில் வந்து ஒரு மாநாடு நடந்தபோது கூகுளில் அதிகம் சர்ச் பண்ண இடம் வந்து விக்கிரவாண்டி வீச்சாலைன்னு வந்ததும் இதான் காரணம். அப்படின் பொழுது அவர் தான் இந்தியாவில் தெரியக்கூடிய பர்சனாலிட்டியில் 53% இருக்கார் அப்படின்றது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் தானே வந்து கேள்வி பண்ணீங்க வந்து கூத்தாடி இவருக்கு என்ன தெரியும், எக்ஸ் வலைதளத்தில் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. யாரையுமே இந்த காலகட்டங்களில் சாமானியமாக இடம் போட்டவே முடியாது. இந்த 10th +2 மாணவ மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா விரைவில் இருக்குது. அங்கே என்ன மாதிரியான ஸ்பீச்சு கொடுக்குறாருன்னு தெரியல வந்து. ஏன்னா அந்த ஓட்டும் ரொம்ப முக்கியமான ஓட்டு, அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். சார், தக் லைஃப் படம் வந்து நிறைய இடத்துல ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து நேற்று வைரலான வீடியோ ஒன்றில் வந்து மணிரத்னம் சார்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஹிந்தியில் கொஸ்டின் கேட்பார். அதுக்கு மணிரத்னம் சார் வந்து அப்படியே பயந்து போய் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுவார். அதுக்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பார். ஹிந்தியில் பேசுகிறாங்கன்னா நான் கீழே சப்டைட்டில் தேடுவேன், அது இல்லாததால் தான் பக்கத்தில் கேட்டேன் அப்படின்னு.
மணிரத்னம் சார் வந்து பேசிக்கலி மும்பையில் அதிக நாள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவர் ஹிந்தி கற்றுக்கலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஹிந்தி தெரியாது போடாக்க அவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரி கமல் சாரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இது இன்னும் ஏன் சார் இந்த இதுலேயே இருக்காங்க? இல்லை இது 2 கேள்வியும் முன்னே இருக்குது வந்து. பொதுவாக அவர் வந்து மும்பையில் ரொம்ப காலம் வாழ்ந்தாருன்ற ஒரு விஷயம் கிடையாது வந்து. இங்கே சென்னை தான், ஆழ்வார்பேட்டைக்காரர் தான் அவரும் வந்து. கமலஹாசன் எல்டாம் சொல்கிறோன்னா இவர் வீனஸ் காலனி, அவ்வளோதான், 2 வித்தியாசம் இல்லை. 2 பேருக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த எல்டாம் ரோடி பார்த்து வளர்ந்தவர் தான் அவர். அதே சமயத்தில் அவர் ஹிந்தி நிச்சயம் தெரியாத பொழுது தெரிஞ்சது தான் பதில் சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த இடத்துல சொல்கிறது பெரிய விஷயம் தானே. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ரஜினி வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிருப்பார் பாம்பேக்கு வந்து. அப்போ என்ன ஆகிடும், அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பற்று வந்துடும் வந்து. என்ன பூர்வீகம் வந்து மராட்டி தானே, நீங்கள் மராட்டியில் பேசுங்கன்னுவாங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில். அவர் சொல்லிவிட்டு மராட்டிலாம் மறந்து போச்சுங்க, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெங்களூர் வந்தாச்சு, நான் மறந்துடுச்சு, நான் ஹிந்தியில் வேணா சொல்கிறேன்னு ஹிந்தி கூட தட்டு தருமான்னு சொல்லி அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவார். மணிரத்னம் கூட ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டுட்டு நான் சப்டைட்டில் பார்த்து தான் இது பண்ணுறேன் அப்படின்னு, அதனால தான் கேட்டேன்னு. அப்புறம் கமல் தான் அதுக்கான விளக்கம் கூட சொல்லியிருப்பார் வந்து. நீங்கள் உலகநாயகன் கமலஹாசன் வந்து கக்கோ சாக்கா புக்கான்னு ஒரு மொழியில் பேசுனா கூட அது பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனால் பக்கத்தில் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பார். இது யதார்த்தம். அதே சமயத்தில் எப்படியும் வந்து முழுமையாக ஹிந்தி தெரியாமல் இருந்தால் கூட கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் மணிரத்னத்துக்கு. அதில் கூட ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாதுன்னு அந்த மேடையில் சொன்னதே ஒரு பெரிய விஷயம். ஹிந்தி பேச மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதே மிகப்பெரிய விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் வந்து. மணிரத்னம் வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு 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 சில விஷயங்களை வந்து போல்டாக சில இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு நபர். ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்ககிட்ட அந்த மாதிரியான ஒரு சின்ன ஆக்ரோஷம், அமைதிக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் இருக்கு இல்லைங்களா, அது மணிரத்னம் கிட்ட இருக்குது. சார் தக் லைஃப்க்கு எந்த படத்தும் கிடைக்காத ஒரு விஷயம் தக் லைஃப்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 8 வாரம் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு சார். மற்ற படங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு தக் லைஃப்க்கு மட்டும் கிடைக்க வாய்ப்பு என்ன சார்? இது கவனிப்பு கிடையாது சைமன், இது ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து. நீங்கள் வந்து நம்ம படம் பேன் இண்டியா படம் இல்லை, பேன் இண்டியா படமாக வரல, பேன் இண்டியா படமாக வரல, 1000 கோடி வசூலில் இல்லை அப்படின்ற ஒரு இது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம படங்கள் வசூலில் ஒரு பெரிய இதுவே இல்லை, சாதனையே இல்லைன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நார்த்தில் இருக்கிற ஒரே கண்டிஷன் என்னென்னா, அப்போ நாங்கள் இந்த 8 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ஓடிடியில் இது பண்ணுவோம், அந்த டேர்ம்ஸுக்கு ஒத்துக்குனா நீங்கள் வாங்க ஓகேன்னு. இங்கே என்னென்னா 4 வாரத்துக்கு உங்களுக்கு. நீங்கள் மற்ற படங்கள் நீங்கள் வந்து ஒரு கேஜிஎஃபாக இருக்கட்டும், ஒரு RRR இருக்கட்டும், இன்னும் ஒரு காந்தாராவாக இருக்கட்டும், இவங்களாம் 8 வாரத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. சரி, இந்த 8 வாரம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 4 வாரத்துக்கு தான் அப்படின்னா, நார்த்தில் வந்து மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, ரிலீஸ் பண்ணதில்லை, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் தான். நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வசூலை காட்ட முடியாது. மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான், மல்டிப்ளெக்ஸும் சேர்ந்து பண்ணால்தான் நீங்கள் வந்து வசூலை காட்ட முடியும். அதனால தான் வசூல் ரீதியாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு அடைய முடியல, பேன் இண்டியா படமாக முழுமையாக நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த 8 வாரம் 4 வார கண்டிஷன் தான் ப்ராப்ளம். அதை தக் லைஃப் உடைச்சிருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து. ஏன்னா ஓகே இவங்க சொல்கிறாங்க ரைட்டு, அங்கே நார்த்தில் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது, இந்தி படங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க, மற்ற படங்களுக்கு ஓகே சொல்கிறோம், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கும் போது அவங்க வந்து வெளியிட மாட்டேன்றாங்க. மல்டிப்ளெக்ஸில் இது உடைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோவிட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு வந்து. இங்கே தமிழில் ஏன் சார் 8 வாரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இவங்க 4 வாரத்துக்குள்ளே அந்த படத்தை போட்டு ஆகணுன்றாங்க. இங்கே என்னென்னா, உங்களுக்கு படம் எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஓடிடி பிஸ்னஸ்ஸே ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் ஓடிடிலாம் வாங்குறதில்ல. பெரிய படங்களே முதல்ல ஓடட்டுன்றாங்க. அவங்க முதல்ல போட்டுங்க, தேட்டரில் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அப்புறமா வந்து பர்சன்டேஜ் பேசிக்கலான்றாங்க வந்து. டேர்ம்ஸ்லாம் நிறைய மாறிடுச்சு. அது சில படங்கள்லாம் ஓடிடி பெருமைக்காவது போட்டு விடுங்க நீங்கன்றாங்க. என்னென்னா அவங்களுக்கு வியூஸ் வரது கிடையாது. இப்போ 4 வாரம் அப்படின் பொழுது அந்த சூடு இருக்கும் பொழுதே அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஓடிடியில் போட்டுட்டோம்னா ஒரு பூம் இருக்கும். குட் பேட் அக்லி மாதிரியான படங்கள் இதெல்லாம் வந்து விடாமுயற்சியில் தேட்டரை விட ஓடிடிக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தாங்க. நீங்கள் 8 வாரம் போது ஒரு நீர்த்து போயிடும், இன்னும் ஆடியன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓட்டி தான் பார்ப்பாங்க. இங்கே அந்த அளவுக்கு பெரிய சவுத்தில், குறிப்பாக தமிழில் ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. அதனால் படம் ரிலீஸில் குயிக்காக அந்த இதோடய போட்டுடணும் அப்படின்ட்டு தான் அவங்களுடைய கண்டிஷன் ஓகேன்றாங்க. அது ஏன்னா எப்படியாவது ஓடிடி கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது, இப்போ தக் லைஃப் படத்தின் மீது உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, தக் லைஃப் ஒரு பேன் இண்டியா படம், அதை தாண்டி தக் லைஃப் வந்து ஒரு மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக போகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்துக்கு. 2வது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நார்த்தில் இந்த படம் வந்து எல்லா தேட்டரில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.